ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓஷியன் டூரா சீசன் 2ஓட எபிசோடு 1 தான். சிம்பிளாக சொன்னால் 27th எபிசோடு நம்ம கண்டினியூவாகவே இதை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஹாகுமன் அது சொல்லுது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த விஷயத்த இன்னமும் என்னால் மறக்க முடியல. அந்த பீஸ்ட் ஸ்பியர், அதனால எனக்கு பயம்னா என்னன்னு தெரிஞ்சது. அந்த பயம் அது எனக்குள்ள வந்தது. அதை நான் விட போதில்ல, அந்த பயத்தையே எனக்குள்ள வர வச்சிச்சு. உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான விஷயம்னா அந்த பீஸ்ட் ஸ்பியர், அதனாலேயே நான் அதை கொல்லாம விட போதில்ல. இதுக்கப்புறம் மயக்கவும் அங்க நம்ம உஷியோக்காக அங்க மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஏன்னா நம்ம உஷியோ பொருள் எல்லாத்தையும் தொலைக்கிறான். அதனால ஒரு பேக்கை உருவாக்கணும்னு அவ கேட்கறான். இதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. இந்த சைடு உஷியோ ஆன்டி அங்கிள் கிட்ட நோட்ஸை கொடுக்கறான். இதுக்கப்புறம் வர வழியில அங்க அவங்க 2 பேரும் பாத்துப்பாங்களா. உஷியோ சொல்றான், நீ சில பல மிஸ்டேக்ஸை பண்ணியிருந்த தெரியுமா உன்னோட ஹோம்ஒர்க்ல, அப்பனா நீயே ஒழுங்கா எழுத வேண்டியதானே. ஆமா, யாரும் கேட்டா இதே மாதிரிதான், இவ எப்பயுமே இப்படிதான், இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி எல்லா வருஷமும் என் கூட சண்டை போடுவா. இதனால அவங்க 2 பேரும் கோச்சின்னு போறாங்க. அங்க அவளும் கோச்சின்னு போகலாம். உஷியோ சடனா ஒரு விஷயத்த யோசிக்கிறான். அடுத்த வருஷம்னு ஒண்ணு வரமான்னு நம்ம உஷியோக்கு தெரியாது. நான் ஹாக்குமன் கூட சண்டை போட போறான், அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால இதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கின்னு இதனால அவன் மன்னிப்பு கேட்கறான். மன்னிச்சிரு, எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி நான் அவன் கூட வரலான்னு. இதை கேட்டோன்னே அவளும் உறைஞ்சு போய் நிக்கிறான். ஆமா, என்ன ஆச்சு? அதுவா, அந்த அழகை நான் பார்த்துன்னு இருந்தேன். இதை கேட்டோடனே அவங்க 2 பேரும் வெக்கப்படுறாங்க. உடனே அவன் டாபிக்கை மாத்துறான். சொன்னது இந்த செரி ப்ளோசம். இதே மாதிரி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம உஷியோ யாருன்னே அவளுக்கு தெரியல. ஆமா, யாரு நீ? எதுக்காக என் பின்னாடி வர? உன்னோட பேர் என்னது? இப்போ உன் கூட மீட் பண்ண, அதுக்கு நான் உன் கூட வரணுமா? இது கேட்கிற உஷியோக்கு புரியல. அப்படியே பின்னாடியே போறான். வீட்டுக்கு வந்தோடனே அவன் சொல்றான், நாகமுரா என்ன ஆச்சு? என்ன மந்துட்டியா? அப்பனா நீ இங்க வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ண வந்திருக்கியா? வேற வேலையே இல்லையா என்ன? அங்க பின்னாடியே அங்கிளும் வராரு. அவருக்கும் அங்க உஷியோ பத்தி ஒண்ணுமே தெரியல. ஆமா, யாருப்பா நீ? நாகமுராவோட புது ஃப்ரெண்டா? உன்ன நான் பார்த்ததே இல்ல. அவளை நீ கோவமாக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உஷியோக்கு எதுவுமே புரியல, எதுக்காக இவங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னு. அங்க போலான்னு இருப்பானா, உடனே ஒரு தடுக்கிறாரு. இருப்பா, இதை சாப்பிட்டு போ. அங்க உஷியோ சாப்பிடும் போதே அங்க ஆன்டி சொல்றாங்க, என்னோட பொண்ணுக்கு ஒரு பையனை ரொம்பவும் பிடிக்கும். அவனோட பேரு கூட என்னங்க நீங்க சொல்லுங்க, எனக்கு மந்திச்சு. ஐயோ, என் மைண்ட்லயே அவனோட பேரு நிக்கல, மந்துட்டேன் நானே. இது கேட்டு உஷியோ உடஞ்சு போயிடறான். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு அவனுக்கு சுத்தமா புரியல. இதுக்கப்புறம் அந்த டீமன்ஸை காட்டுறாங்க. ஒரு டீமனும் அங்க நம்ம ஹீரோக்காக ஒரு யோகைஸை வச்சு ஒரு பேரியரை கிரியேட் பண்ணு. நான் அப்பதான் உஷியோக்கு ஒரு உதவியா இருக்கும். அதே மாதிரி கோல்டன் கலர் வாரியர் சூட்டையும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. இருந்தா போதும், நம்ம உஷியோவால ரொம்ப நேரத்துக்கு அங்க சண்டை போட முடியும். திடீர்னு அந்த டைம் டிராவல் பண்ற அந்த யோகை டோக்கிசாக்கி அது கத்திக்கினே வருது. பிரச்சனை என்னன்னா, நம்மளால அந்த ஹாகுமனை அழிக்க முடியாது. கேட்டவுடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனா சில பல செகண்ட்ஸ்லயே மத்தவங்கள மாதிரி இவங்களும் வந்துறாங்க. நம்ம என்ன பண்ணதோ எல்லாத்தையுமே சைடா அந்த கோஹோமே சாக்குக்கு நம்ம ஹீரோ போறான். எதுக்கு நம்ம உஷியோவை மறக்கணும், அதுவே அவனுக்கு தெரியல. இந்த இடத்துல இருக்க ஒரு மாங்கும் சிலையா மாறிட்டாங்க. ஏன் இத்தனைக்கும் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அங்க சிலையா மாறிட்டாரு. இதனால அவன் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துறான். அங்க யாருமே இல்ல அப்படின்னு நினைப்பானா. டைம்ல டோரா வருது. ஆனா டோராவோட மூஞ்ச பார்த்தோன்னே உனக்கும் என்னை பத்தி தெரிய போதில்ல. ஏய், நீ என்ன பண்ண இருக்க, வா நம்ம போகலாம். வார்த்தையை கேட்டோன்னே நல்லாவே தெரியுது டோராக்கு நல்லாவே என்ன ஞாபகம் இருக்குன்னு. அப்படியே அவன் கட்டி பூச்சி அழுவ ஆரம்பிச்சிடறான். ஏய், நீ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மைக்கோ தேடி போகணும். எனக்கு தெரிஞ்சு மைக்கோ கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தவங்களை கம்பேர் பண்ணதை விட மாஸ்டர்ஸை பார்த்து அவ பயந்ததில்ல. அவளுக்கு ஒரு வில் பவர் இருக்கு, அதை பத்தி அவளுக்கே தெரியல. கண்டிப்பா அவளுக்கு உன்னை பத்தியும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவளை பார்க்கணும். அதனால அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல கிரியோ அங்க உம்முன்னே இருக்கான். ஏய் கிரியோ, என்ன பண்ண இருக்க? நீ சாப்பிட. இப்பதான் என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. உஷியோட அப்பா தான் நம்ம கிரியோவை இங்க பாத்துக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவும் ஒத்துக்குனாங்க. இதனாலேயே நம்ம கிரியோ அதே விஷயத்தையும் யோசனை இருக்கான். நான் யாருதான் இந்த மாதிரி பாத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு பாத்துப்பா. இல்ல, நீ அதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாத. இப்போ நீ என்னோட பிரதர் மாதிரி, அதனால நீ சாப்பிடு. குயின், நீயும் வெளியில போயிட்டு வா. வெளியில நல்லா காத்தடிக்கும், சோ நீ போய் சுத்தி பார்த்துட்டு வா. இப்படி இவங்க பேசும்போது கிரியோக்கு அங்க டீமன்ஸ் வர மாதிரி சென்ஸ் ஆகுது. வெளியில உஷியோ வரான். அதே டைம்ல நாகமுராவும் வர. அவ கத்த ஆரம்பிச்சிடறான். ஆமா, நீ இங்க என்ன பண்ண இருக்க? அவன் வந்ததுக்கு காரணம் மைக்கோ பார்க்கலான்னு வந்தேன். நான் அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. எனக்கு நல்லாவே தெரியும் அவ கூட யாரு ஃப்ரெண்டா இருக்கான்னு. அதுபடி பார்த்தா நீ ஒன்னும் ஃப்ரெண்டெல்லாம் இல்ல, ஃபாலோ பண்ணி வந்திருக்க அதானே. கேட்டவனே உஷியோ அடிக்க அவளும் பயங்கரமா அடிக்கிறான். பேச்சு அவளுக்கு ஞாபகம் வருமானு அவன் பாக்குறான். ஆனா அவளுக்கு எந்த விதமான விஷயமும் ஞாபகமே வரல. இதனால ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். திடீர்னு அங்க மாஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆகுது. இந்த இடத்துல மைக்கோவை ஏதோ ஒண்ணு இழுக்கவும் செய்யுது. அங்க இதே மாதிரி மைக்கோவை இழுக்குதான். கிரியோ காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. ஏதோ ஒண்ணு மறைமுகமா அவனை தாக்கிங்கன்னே இருக்கு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அந்த கம்மியாச்சு அந்த பெரிய யோகை அதுவும் இங்க இருக்கு. அங்க உஷியோ தாக்குறானா. உஷியோ பத்தி அவங்களுக்கு தெரியவே இல்லை யார் இவனு. அதே மாதிரி நம்ம உஷியோவை தாக்கிட்டு அவங்க போறாங்களா. அங்க டோரா அப்படி எழுத்துன போது கிட்ட அவன் போகும்போதே சொல்றான், நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா அவங்களை மீட்டு கொண்டு
கொண்டு வரேன். ஒரு வழியில அவங்க 2 பேரும் அவங்க பயங்கரமா தாக்கிறாங்க. அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு இல்யூஷன் வருது, ஏதோ பீஸ்ட் ஸ்பியர் உடையிற மாதிரி. எல்லாமே கனவு தான். அவன் இருக்கிற இடமும் சாயாவோட இடம் தான். ஷோ நீ எழுந்துட்டியா? ஷோக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஞாபகம் இருக்கிற பர்சன்னா அது சாயா ஒண்டிதான். சாயா, உனக்கு எப்படி என்னை பத்தி ஞாபகம் இருக்கு இன்னமோ? அதுக்கு காரணம் நீ மேல பாரு. மேல ஒரு பேரியர், அங்க நிறையவே ஹியோஸ தடுக்குது. ஹியோஸ் இதுங்க என்ன பண்ணுதுன்னா மத்த ஹியூமன்ஸோட மூளைக்குள்ள போய் அவங்களோட மெமரி செய்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது. இதனால யார் யாருக்கு நம்ம உஷோ பத்தியும் டோரா பத்தியும் தெரியுமோ உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுது. அதுதான் இப்போ விஷயமும். பேரியர் இருக்கிறனால எனக்கு எதுவுமே ஆகல. அதே மாதிரி நீங்க 2 பேர் தான் இந்த ஹாக்குமேன் அது அழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப்பாந்தீங்க. நான் உங்க வழியா ஒரு படையை உருவாச்சு. இந்த பீஸ்ட் ஸ்பியர்னால ஹாக்குமேனுக்கே நம்ம பயத்தை காட்ட முடியும். அதே மாதிரி உன் கூட டோராவும் இருக்கு. டோரா இருக்கும் போது நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவ. அந்த ஹாக்குமேனுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி பண்ணிருக்கு. சாயா எல்லாமே ஓகே தான், ஆனா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது? எனக்கு இந்த ஸ்பிரிட் வழியா தான் எனக்கு தெரிய வந்தது. பின்னாடி தான் இந்த டோக்கி சாக்கி இருக்கு. இதுதான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இந்த சைடு அங்க மைக்கோ நாகமுரா அவங்கள சுத்தி ஒரு பேரியரை அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. இதை விட்டு தப்பி தவறி கூட வெளில வர பார்க்க கூடாது. ஏன்னா அப்படி வெளில வந்து அவ்வளவுதான், நீங்க மொத்தமா காலி ஆயிடுவீங்க. இந்த சைடு என்னன்னு தெரியல, நம்ம மைக்கோக்கு இன்னமும் உஷோ பத்தி லைட்டா ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா நம்மள காப்பாத்துறதுக்கு வருவான். யார பத்தி நீ பேசுற? அதான் அந்த ஸ்பியரை வச்சுன்னு அந்த பையன். அவனை பத்தி நீ பேசாத, அவன் ரொம்ப அணுவிங்கானவன். இல்ல நீ நல்லா யோசிச்சு பாரு, அவன் இதுக்கு முன்னாடியே நம்மள காப்பாத்திருக்கான். அதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு. எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? என்னது, அவனை மாதிரி ஒருத்தனா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா யோசிச்சு பாரு, உனக்கும் அவனை பிடிக்கும், அவனுக்கும் உன்னை பிடிக்கும். நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது அதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்து தனியா அழுவேன். அந்த மாதிரி விஷயங்களை நான் உங்ககிட்ட எல்லாம் சொன்னதில்ல. ஆனா எனக்கு அவனை ரொம்பவும் பிடிக்கும் தெரியுமா? அட, அவனை பத்தி நீ பேசாத. அவன் ரொம்ப அணுவிங்கானவன். அவனை மாதிரி ஒருத்தனை எனக்கு பிடிக்காது. அவனை லவ் பண்றதுக்கு வேற எவனாச்சும் பண்ணிட்டு போயிடுவேன். போனா நீ அவனை லவ் பண்ண மாட்டியா? அதேதான், நான் பண்ண மாட்டேன். அதனால நீ அழுவும் தேவையில்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ அழுவ கூடாது. இதுக்கப்புறம் டோக்கி சாக்கி அங்க சொல்லுது, என்னன்னா அது நிறையவே டைம் டிராவல் பண்ணி போயிருக்கும். ஹாக்குமனுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஹாக்குமனோட பலமே என்னன்னா மக்களோட பயம். அவளுக்கு எவ்வளவு பயப்படுறாங்களோ அவளுக்கு எவ்வளவு இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆனா நான் தேடி போன வரைக்கும் எந்த விதமான பதிலும் எனக்கு கிடைக்கல. ஒரு டைமும் நான் போய் தேடி பார்த்ததுல எனக்கு தான் பயங்கரமா அடிபட்டது. எப்படியோ தப்பிச்சு வந்தேன். அந்த இடத்துல நான் ஒரு காட்சியை பார்த்தேன். என்னன்னா அந்த பீஸ்ட் ஸ்பியர் என் கண்ணு முன்னாடியே அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அதுதான் ஒரே ஒரு வெப்பன். அதால ஒண்டிதான் நம்மளால ஹாக்குமேனை கொல்ல முடியும். அதுவே உடஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளால அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதை பத்தி நான் மத்தவங்க கிட்ட சொன்னேன். அவங்க ஃபர்ஸ்ட் உடஞ்சு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னன்னா ரெண்டாவதா ஒரு பீஸ்ட் ஸ்பியரை அவங்க உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டா அது வழியா இவங்களால ஹாக்குமேனை கொல்ல முடியும். அதுக்கு இவங்களுக்கு தேவை ஜீமேயோட பிளட் லைன்ல யார் யார் வர்றதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த ஜீமே, அதுக்கப்புறம் யூகி, சோடை, அடுத்ததா நம்ம உஷியோட அம்மா. அதே ரத்தத்தோட இருக்குதுன்னா அது நம்ம மயக்கோ தான். இப்ப மயக்கோவை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பீஸ்ட் ஸ்பியரை அவங்க உருவாக்க பாக்குறாங்க. அதுவும் ஜீமேயோட பிளட் லைனை வச்சு. இதை கேட்டோன்னே நம்மளால ரொம்ப கடுப்பா வரான். ஏன்னா அது சரியே இல்ல நம்ம ஒன்னும் அப்படி பண்ண விடக்கூடாது. நான் தான் எப்படியாச்சும் தடுக்கணும். அப்படி இவங்க போறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஜீமேயோட பிளட் லைன்ல வருதுன்னு பார்த்தா அது நம்ம மயக்கோ தான். மைக்கோவை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு டீமன் ஸ்பியரை அவங்க மாத்த போறாங்களா? நான் ஒரு டீமன் ஸ்பியரை உருவாக்கணும்னா கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ பார்க்கலாம் என்ன ஆகும்னு. சோ மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.